ஆக்டர் விஜய் அவர்கள் கட்டி கொடுத்திருந்த சாய்பாபா கோயிலை பற்றி அவங்களோட அம்மா ஷோபா அவர்கள் ரொம்பவே எமோஷ்னலாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தளபதி விஜய் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சாய்பாபா கோயிலுக்கு போயிருந்த மாதிரியான ஒரு புகைப்படம் சோசியல் மீடியாவில் வெளியாகி ரொம்பவே வைரலாக போயிருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நியூஸ் வெளியாகி இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஒரு கோயில் தளபதி விஜய் அவர்கள் தன்னோட சொந்த செலவில் கட்டின கோயில் அப்படின்னும் அவங்க அம்மாவுக்காக கட்டியிருந்தாரு அப்படிங்கிற மாதிரியும் தெரிய வந்திருந்துச்சு. அது கடைசியில் உண்மையாக தான் இருந்துச்சு. தளபதி விஜய் அவர்கள் அவங்க அம்மா ஆசைப்பட்டாங்க அப்படின்னு சென்னை கொரட்டூரில் 8 ஏக்கர் நிலத்தில் ரொம்பவே பிரம்மாண்டமான சாய்பாபா கோயில் ஒன்று உருவாக்கியிருந்தார். அதற்கு கும்பாபிஷேகம் கடந்த பிப்ரவரி 11ஆம் தேதி நடந்திருந்துச்சு அப்படின்னும் அதில் விஜய் சாரோட அம்மா புசி ஆனந்த் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருந்துச்சு. சாய்பாபா கோயில்னாலே வியாழக்கிழமை ரொம்பவே பிரசித்தி பெற்றதாக இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு வியாழக்கிழமை சாய்பாபா கோயிலுக்கு விஜய் சாரோட அம்மா விசிட் பண்ணியிருந்தாங்க. அங்கே போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு சாமி கும்பிட்டுட்டு அண்ட் அங்கே வந்திருந்த பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கியிருந்தாங்க. அண்ட் நிறைய உணவுப் பொருட்களையுமே கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, விஜய் கிட்ட நான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருந்தேன், எனக்கு ஒரு கோயில் கட்டணும், அதுவும் நம்மளோட காசில் கட்டணும், நம்ம சொந்த இடத்துல கட்டணும், உன்னோட பேரில் அந்த இடம் ரிஜிஸ்டர் ஆகியிருக்கணும், இது எனக்கு பல நாள் ஆசையாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். ஆனால் சடனாக இந்த பிளான் பண்ணுவார் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் ஆசைப்பட்டது போலவே விஜய் சாய்பாபா கோயிலை கட்டி கொடுத்துட்டாரு. எல்லோருமே வாங்க, நானுமே வியாழக்கிழமை வருவேன், சாய்பாபா கிட்ட வேண்டுவேன், நிறைய நல்லது கண்டிப்பாக நடக்கும். நீங்களுமே வியாழக்கிழமை மட்டும் இல்லாமல் எல்லா நாளுமே வாங்க, சாய்பாபா கிட்ட உங்கள் குறைகளை சொல்லி வேண்டுங்க, கண்டிப்பாக உங்களுக்குமே நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. தளபதி விஜய் அவர்களோட அம்மா இன்னைக்கு அந்த கோயிலுக்கு விசிட் அடிச்சதுக்கு அப்புறம் இந்த விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் சாய்பாபா கோயில் கட்டியிருக்கிறத பற்றின உங்களோட தாட் என்ன, அதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க ஏஆர் முருகதாஸ் அவர்களும் சல்மான் கானும் சேர்ந்து படம் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் சமீப காலமாகவே சுற்றி வந்துட்டு இருந்துச்சு. இந்த ஒரு நிலையில இன்னைக்கு அந்த படத்தோட அறிவிப்பு வெளியாகி இருக்கு. ரம்ஜான் ஆன இன்னைக்கு வாழ்த்து தெரிவிக்கும் விதமாக சல்மான் கான் அவரோட சோசியல் மீடியா பேஜில் போஸ்டர் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாரு. அதில் ரசிகர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு. அதோட படத்தோட தலைப்பையும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. அதுக்கு கீழே டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. இந்த படத்தோட பேரு சிக்கிந்தர். இந்த படம் அடுத்த வருஷம் ரம்ஜானுக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறதையுமே ஷேர் பண்ணியிருந்தாரு. இந்த ஒரு போஸ்டர் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. மேலும் இந்த போஸ்டரை பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, இதற்கு முன்னாடி சல்மான் கான் படத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்தது தான் கிக். அந்த படத்தோட செகண்ட் பார்ட் தான் இந்த பார்ட்டு. அண்ட் இந்த படம் அதோட கண்டினியூஷனாக தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. ஏஆர் முருகதாஸ் அவர்கள் இன்னொரு படத்தோட ரீமேக்கை எடுப்பாரா அப்படிங்கிற டவுட் தான். கண்டிப்பாக ஃப்ரெஷ் காம்போவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். சல்மான் கான் அவர்களும் மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. அண்ட் ஏஆர் முருகதாஸுமே மிகப்பெரிய ஒரு தோல்விக்கு அப்புறம் இப்போ தான் மீண்டு வந்துட்டு இருக்காரு. இரண்டு பேரோட காம்போ என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.